أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين. حبيب رب العالمين، رحمة للعالمين، نور الله محمد رسول الله صلى الله تعالى عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم أهل بيت أطهار أمير الطيبة سيد الشهداء أسد الله أما رسول الله حمزة القرار عليه الصلاة والسلام وأفاض علينا البركات منه دهر الدار آمين. நாயகம் அவர்களின் முபாரக்கான உருசு ஷரீஃபுடைய நூரானியத்தான யோமு ஷரீஃபாகும் புனிதமான தினமாகும் இந்த ஷவ்வால் முக்கர்ரம் பிறை 13வது இந்த நாள். அல்ஹம்துலில்லாஹ். அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத்து முகத்தஸ் உஹது யுத்தத்தில் ஹிஜ்ரா 3வது வருஷம் நடைபெற்ற உஹது யுத்தத்தில் நம்ம ரசூலுல்லாஹி சையதுனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹாதத்து முகத்தஸ் நிகழ்ந்தது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாம் அறிந்த விஷயம். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பதாக நாயகம் மக்கா முக்கர்ரமாவில் இருக்கும் பொழுது விசால் முபாரக் ஆகிய கண்மணி நாயகத்துடைய மற்றொரு அம்முல் கரீம் ஆகிய முஹ்சின் இஸ்லாம் அபு துராப் சையதுனா அபு தாலிப் பின் சையதுல் அவுலியா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரகாத் மின்ஹுமா தஹரத் ஆமீன். நாயகம் அவர்களுடைய உருசு ஷரீஃபும் இந்த ஷவ்வால் மாதம் பிறை 13வது நாள் தான். மாஷா அல்லாஹ். சையதுனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து முகத்தஸா நிகழ்வதற்கு ஏறத்தாழ 3 வருஷத்துக்கு முன்னாடி சையதுனா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இன்திகால். அல்ஹம்துலில்லாஹ், ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனது மாபெரும் தௌஃபீக்கை கொண்டு அவனது இபாதகளாகிய நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆதமான நூரும் முத்லகான வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வ அல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலியுல் அஸீம் நாயகத்துடைய மகா ஜோதிமயமான தெய்வீக திவ்ய திருமுகத்தின் பேரானந்தத்தை சந்தோஷத்தை சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு பொருத்தம் என்னும் ரிதா ஷரீஃபை
நாம் ஹாசிலாகி கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய தௌஃபீக் செய்துள்ளான். இந்த மனாகிபு ஷரீஃப் மஜ்லிஸுடைய வசீலா ஜமீலா பரக்கத்து ஷரீஃபை கொண்டு மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிசானுல் ஹக்குல் கரீமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத்து செய்றாங்க. இஸ்லாமிய லோகம் அறிந்த மிகப்பெரிய இமாமாகிய அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அய்மத்தின்கள் எல்லோரும் இக்ராம் செய்யக்கூடிய, குறிப்பாக நம்முடைய ஷாஃபி மத்ஹபுடைய தர்ஜீஹுடைய இமாமாகிய இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரொம்ப இக்ராம் செய்யக்கூடிய அல்லாமத்து தஹர் அபுல் யகான் ஃபகீஹுல் அஸ்ர் ஷேகுல் இஸ்லாம் ஷைகுல் ஷுயூக் சையதுனா காதி இயாத் அல் மாலிகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாஷா அல்லாஹ் அற்புதமான ஒரு கிரந்தம் எழுதுறாங்க. அந்த கிதாபுடைய பேரே மாஷா அல்லாஹ் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதனால அய்மத்தின்கள்ட்ட மட்டுமல்ல, அவுலியாக்கள்கிட்ட ஒரு மஷ்ஹூரான ஒரு கவுல் ஷரீஃப் இருக்குது. இந்த கிதாபு, இந்த ரிசாலா ஷரீஃப் யார் வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெரிய ரஹ்மத்து பெரிய பரக்கத்து செய்வான்னு மாஷா அல்லாஹ். அவ்வளவு அற்புதமான கிதாப். அது என்ன கிதாபுங்க? கிதாபுடைய பேரே நமக்கு என்ன, பெரிய ஒரு சுகூனுல் கல்பு தரக்கூடியது. அஷ்ஷிஃபா பிமஅரிஃபத்தி அஷ்ஷிஃபா பித்தஅரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா. எவ்வளவு அற்புதமான பேர் வச்சுக்கிறாங்க. அஷ்ஷிஃபா பித்தஅரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா. மாஷா அல்லாஹ். என்ன, நம்முடைய வாலிதைனுக்கு நம்முடைய ஹுகூக் இருக்குது, மனைவி மக்களுக்கு ஹுகூக் இருக்குது, ஹுகூக்குல் இபாத், ஹுகூக்குல் இலாஹ், அல்லாஹ்வுடைய ஹுகூக் இருக்குது. அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹுகூக் என்ன? ஹுகூக்னா என்ன? கடமைகள் என்ன? அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அது மாதிரி அல்லாஹ்வுடைய ஹல்குகள்ல நம்மை பெற்றெடுத்த பேரண்ட்ஸ், நம்முடைய வாலிதைனுக்கு மாஷா நாம் செய்யக்கூடிய ஹுகூக் என்ன? நம்முடைய மனைவி மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஹுகூக் என்ன? இப்படி எல்லாம் ஹுகூக்குல் இபாத், ஹுகூக்குல்லாஹ் ரெண்டு இருக்கு, நமக்கு தெரியும். இப்போ அந்த மேட்டருக்குள்ள நான் போகல. இந்த கிதாபுல இமாம் காதியால் ரலியல்லாஹு அன்ஹு எந்த விஷயத்தை கோட் பண்றாங்க? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியாவுக்கு மூமின்களான நமக்குள்ள ஹுகூக் என்ன? முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமில் நம்முடைய ஹுகூக் என்ன? அதுதான் சப்ஜெக்டே மாஷா அல்லாஹ். அஷ்ஷிஃபா பித்தஅரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அற்புதமான கிதாப். இந்த கிதாப்ல மாஷா அல்லாஹ் என்ன, நிறைய அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜீனத்துல் ஆலமீன், இமாமுத் தஹர், ஜத்தி குர்ரத்தைனி மல்ஜாய் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைனா அல்பரகாத் மின்ஹு தஹரத் தஹர் ஆமீன் நாயகம் அவர்களுடைய அக்வாலாத் ஷரீஃப் தஷ்ரீஹாத் முபாரகாவை அக்ஸரா கொண்டு வருவாங்க இமாம் காதியால் ரஹிமஹுல்லாஹ். அப்ப இந்த அஷ்ஷிஃபா பித்தஅரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் ஜத்ததி மௌலாத்தினா குர்ரத குலூபனா ஃபரஹத் அர்வாஹனா அவ்வல் உம்முல் முஃமினீன் ஸௌஜ ரஹ்மத்துல் ஆலமீன் மஹபூபாய ஹபீப ரப்பல் ஆலமீன் உம்ம சய்யிதத்துல் ஆலமீன் சய்யிதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதமைன் ஷரீஃபைன் தஹத் முபாரகால இருந்து மாஷா அல்லாஹ் சய்யிதாவுடைய அப்து சய்யிதாட மதது இனாயத் ஹிமாயத் கொண்டு மாஷா அல்லாஹ் என்ன அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய உருசு ஷரீஃபுடைய இந்த நசிஹத் முபாரகா மாஷா அல்லாஹ் என்ன, இந்த ஷிஃபா ஷரீஃப்ல இருந்தா இன்னைக்கு நம்ம என்ன நம்முடைய
நசிஹத் ஷரீஃபுக்கான அக்பார்கள் இன்னைய நசிஹத் ஷரீஃபுடைய லெசன், இந்த பாடம் ஷிஃபா ஷரீஃப்லேருந்து, ஷிஃபா ஷரீஃப் தான் இன்னைக்கு பாடம். மாஷா அல்லாஹ். அஷிஃபா பிதாரிஃபி ஹுகூகில் முஸ்தஃபா. யாரும் மஜ்லிஸில் தூங்காதீங்க. யாராவது ஒரு ஆள் அடுத்த ஆள் தூங்குனா பக்கத்தில் இருக்கிறாள் என்ன அவரை தட்டி விட்டு உஷார்படுத்தும். மாஷா அல்லாஹ். இந்த மஜ்லிஸில் உட்காரும் போது எவ்வளவு மன பாரத்தோடு, எவ்வளவு ஹம்மோட கம்மோட ஹுசனோட உட்கார்ந்தீங்களோ, எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தில் உட்கார்ந்தீங்களோ, இன்ஷா அல்லாஹ் தஆலா மௌலல் கதீர் அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் உருஸ் ஷரீஃபுடைய இந்த நசிஹத் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மஜ்லிஸ் ஹத்மானி எழுந்திருக்கும் போது அல்லாஹ் உங்களை சுக்கூனுல் கல்பு கொடுத்த ரப்புல் ஆலமீன் என்ன மாஷா அல்லாஹ் உங்களை எழுந்திருக்க அல்லாஹ் கிருபை செய்வான், அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆமீன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அவ்வளவு பெரிய முபாரக்கான சப்ஜெக்ட் இன்னைக்கு மாஷா அல்லாஹ். ஷிஃபா ஷரீஃப்ல இருந்து சையதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமால் பிஷாரத் செய்றான். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருநாவால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த திருவாக்க அறிவிக்கக்கூடிய ராவி யாரு? அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாப மதீனத்துல் இல்ம் வஸிய ரசூலுல்லாஹ் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைஹில் பரக்காத் மின்ஹு தஹரத் தனா. இதுமா சையதுனா அலி நாயகம் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். மாஷா எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமால் பிஷாரத் செய்றார். மாஷா மஅரிஃபத் ஆலி முஹம்மதின், மஅரிஃபத் ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராஅத்து மினன் நார். அல்லாஹும்ம ஜஅல்னா நஸீபனா ஃபித். ஆமீன் ஆமீன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திருநாவு கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு திருவாக சொல்லி தராங்க. மாரிஃபத் ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிசுத்த குடும்பத்தாருடைய மகா கௌரவத்தை, மகா விசேஷத்தை, அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷானை, ஷராஃபத் முகத்தஸை யார் அறிந்து கொண்டாரோ அவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்திலே இருந்து அல்லாஹ் விடுதலை செய்து விடுவான். பராஅத்து மினன் நார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்தில இருந்து விடுதலை செய்யறானா, அதுக்கு என்ன பொருள், என்ன மேன, என்ன அல்லாஹ்வுடைய கதபில இருந்து, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்யறான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத, அல்லாஹ் ரசூல் விரும்பாத எந்த காரியங்களும் அவங்கள்ட்ட நிகழாது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிபூரணமான ரிதா என்னும் பொருத்தத்திற்கு சொந்தக்கார அல்லாஹ்வுடைய சொந்த முகர்ரபான அடியார்களாக இருப்பார்கள். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷானை அறிந்து கொள்ளக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உஸ்ஸாக்கான குலாமான குலாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருவாக்கின் மூலமா நமக்கு மாரிஃபத் ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்பாப்களே, இன்னைக்கு மஜ்லிஸுக்கு வரும்போது எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தோட, மன பாரத்தோட, எவ்வளவு பெரிய கவலையோட வந்தாலும் சரி, மாஷா அல்லாஹ் அல்லாஹ்ட தாத்து மேல சத்தியமா சொல்ற மாஷா அல்லாஹ், நீ யகீனா உட்கார்ந்து சொல்ற மாஷா அல்லாஹ், நீ எழும்பும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுக்கூனுல் கல்ப உனக்கு தௌஃபீக் செஞ்சு அல்லாஹ் எழும்ப வைக்குவான். மாஷா அல்லாஹ்ட ஹபீபுல்லாஹ்வுடைய லிசானுல் ஹக்குல் கரீமா வந்த பிஷாரத் தய்யிபா இது. மாஷா அல்லாஹ் மாரிஃபத் ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்த குடும்பத்தார்களுடைய கௌரவத்தை, கண்ணியத்தை, மகா விசேஷத்தை யார் அறிந்து கொள்கிறாரோ பராஅத்து மினன் நார், பராஅத்து மினன் நார், பராஅத்து மினன் நார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்தில் இருந்து அவர் என்ன செய்யறான்? விடுதலை செஞ்சிடறான். நரகத்தில் இருந்தே விடுதலை கிடைக்கும் போது மற்ற விஷயம் எல்லாம் அல்லாஹ் நம்மட
கவலைகளை எல்லாம் நீக்கி வைக்காம இருப்பானா ரப்புல் ஆலமீன்? கொஞ்சம் திங்க் பண்ணி யோசிச்சு பாருங்க மாஷா அல்லாஹ். நான் மாஷா அல்லாஹ் என்ன சுகூனுல் கல்பை எல்லாரும் தேடுறோம். சுகூனுல் கல்ப முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல இருந்து அத்தா செய்றாங்க சய்யிதுல் அவலீன் வல் ஆகிரீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயக கோமான் மாஷா அல்லாஹ் அத்தா செய்றாங்க மாஷா அல்லாஹ். மஅரிஃபத் ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராஅத்து மினன் நார். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் மகா விசேஷத்தை மகா கௌரவத்தை யார் மாரிஃபா செய்கிறாரோ, யார் அறிந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கிறார். மாஷா அல்லாஹ் அக்பர். மாஷா அல்லாஹ். அம்மா ரசூலுல்லாஹ் சையதுனா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் மதது இனாயத் ஹிமாயத் கொண்டு இன்னைக்கு நாம இந்த ஹதீஸ் ஷரீஃபுடைய தஷ்ரீஹாத்துல ஆல முஹம்மதுக்கு உள்ள டெஃபினிஷன் என்னன்னு முக்கியமா பார்க்க போறோம். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த குடும்பம்னு சொன்னா அதுல முதல் யார் வருவா? சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த குடும்பம்னு சொன்னா அதுல முதல் நிலையில யார் வருவா? முதல் நிலையில யார் வருவா? ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் அவர்களை பெற்றெடுத்த வாலிதைனி ஷரீஃபைன் தொய்யபைனி தாஹிரைனி நய்யரைனி நசீரைனி ரவுஃபைனி மலிகைனி மக்தூமைனி குத்துபைனி கௌசைனி சித்தீகைனி முஸ்தஃபைனி முஜ்தபைனி அப்துல்லாஹ் ஆமீன அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் وأفاض علينا البركات منهما دهر الدار آمين. கண்மணியாம் நம் ஆரியர் நாயகர் இரு லோகத்திலும் நம்மை ரட்சித்து காத்தருள் புரியக்கூடிய காருண்ய தயாளர் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான பெருமைக்குரிய மகா கௌரவத்திற்குரிய மகா பரிசுத்தமான வாலிதைனி தய்யபை நாயகத்துடைய வாலிதைனி ஷரீஃபை ஆல முஹம்மதுல என்ன முதல் மகாம் ஷரீஃபில் உள்ளவங்க மாஷா. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைனி ஷரீஃபைனுடைய மகா கௌரவத்தை என்ன நுசூசுல் குர்ஆன்ல குர்ஆன்ல மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் நிறைச்சி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைனி ஷரீஃபைனுடைய அலீமு ஷான் மாஷா அல்லாஹ் கலாமுல்லாஹ்ல நிறைஞ்சு வலியுது மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஷரீஃப்ல என்ன நிறைஞ்சு வலியுது அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வல்லம் வாலிதைனி ஷரீஃபைன் ஆல முஹம்மதுல முதல் இடத்துல வரக்கூடியவங்க யார் மாஷா அல்லாஹ்? கண்மணி நாயகத்துடைய வாலிதைனி ஷரீஃபைன். அப்ப நாயகத்துடைய வாலிதைனி ஷரீஃபைனுடைய அலீமுஷான ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் கலாமுல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன ரப்புல் ஆலமீன் நிறைச்சி வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். குர்ஆனுடைய நஸ்ல ஒரு ஆயத்து ஷரீஃப் ரெண்டு ஆயத்து ஷரீஃப் இல்ல மாஷா அல்லாஹ், தாராளமான ஆயாத்து ஷரீஃப்கள் என்ன தலாலத்தா இருக்குது மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வல்லம் வாலிதைனி ஷரீஃபைன் அலீமு ஷான் கான தலாலத்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ். அவைகள்ல ஒரு விஷயம் இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இமாமின்கள்ல லோகம் அறிந்த இமாம் மாஷா அல்லாஹ், வேர்ல்ட் ஃபேமஸ் இமாம். இந்தியாலயோ பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ உள்ள ஆலிம் ஷா இல்ல. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி என்ன ஏதோ 100-200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க அல்ல மாஷா அல்லாஹ், நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் உடைய தஃப்சீருல் கபீர்ல மாஷா அல்லாஹ் ராஸி இமாம் சூரத்துல் கஹ்ஃப் உடைய இந்த ஆயத்து ஷரீஃபுக்கு, அதாவது
அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. உலக அதாவது செல்வங்கள், பொன் பொருள், பிள்ளைக்குட்டி, இதெல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன உலகத்துக்கான ஒரு அலங்காரம். ஒரு மனுஷன் என்ன பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாப்புல, அவன்கிட்ட என்ன ஃபினான்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்குது, ஈமான் இல்லை, இஸ்லாம் அவனுக்கு நசீபாவல, கலிமத் தய்யிபாவல, ஈமான் கொள்ளக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுக்கல, என்ன பிரயோஜனம்? அவன்கிட்ட மாஷா அல்லாஹ் என்ன எல்லா மால தௌலத்து இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, ஈமான் இல்லா கட்டி. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன இந்த உலக அலங்காரங்கள் இதெல்லாம் பொண்ணு பொருள் புள்ள குட்டி ஒருத்தருக்கு நிறைய இருக்குது, சாலிஹான புள்ளையா இல்லை, இது மாசால என்ன மிருகஜாதி குட்டி போட்டுருமா, குட்டி போட்டு விட்டுருக்கிறான். பெத்த தாய் தாப்புன்னு சொல்லே கேட்காத பிள்ளைகளோ அப்படி உள்ள பிள்ளை பெற்று வச்சுக்கிறான். என்ன பிரயோஜனம் அந்த பிள்ளையை கொண்டவனுக்கு? ஒரு ஃபாயிதாவும் இருக்காது. அப்ப இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டேன்னா வல் பாக்கியாத்து ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல அழியாத, அல்லாஹ் இடத்துல அழியாத, ஹலாக்காவாத, நிரந்தரமான, தாயிமான, நன்மையான விஷயம் அல்லாஹ் இடத்துல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக. உங்க ரப் இடத்துல மாஷா அல்லாஹ் என்ன உங்களுக்கு அழியாத செல்வம், தாயிமான கைரன் கசீரா. எதுன்னு சொன்னா ராசி இமாம் இந்த ஆயத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் என்ன தஃப்சீர் வைக்கிறாங்க, ஸாலிஹான மக்கள் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாலிதைனுக்கு நம்மை சாலிஹீன்கள் ஆக்கி மாஷா அல்லாஹ் நம்முடைய மக்களை அல்லாஹ் சாலிஹீன்கள் கூட்டத்தில் உள்ள பிள்ளைகள் ஆக்கி மாஷா அல்லாஹ் ஹத்தல் கியாமத் வரை நம்முடைய நசல்ல, நம்முடைய ஹபாபுகள் நசல்ல வரக்கூடிய எல்லா அவுலாதுகளையும் சாலிஹான பிள்ளைகளாக ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஷியத்தும் இஷ்கும் உள்ள பிள்ளைகளா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் உடைய பரக்கத் ஷரீஃபுன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபு வ கைருன் அமலா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரப்பிடத்துல மாஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன நிரந்தரமான தாயிமான நன்மையான விஷயம் எது? ஸாலிஹான மக்களை நீங்க என்ன பெற்று எடுக்கிறதுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் வல் பாக்கியாத்து ஸாலிஹாத் இந்த இடத்துல ராசி இமாம் மாஷா அல்லாஹ் அதுக்கு தஃப்சீர் வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிதைனி ஷரீஃபைன போல ஒரு சாலிஹான பிள்ளையை பெற்றது யாரு மாஷா அல்லாஹ்? எல்லா சாலிஹீன்களுக்கும் மாஷா அல்லாஹ் என்ன சய்யிது சாலிஹீன் ஆகிய எல்லா சாலிஹீன்களுக்கும் மாலிகாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த வாலிதைனி தய்யிபைனுக்கு மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல எவ்வளவு பெரிய ஆலா மகாம் கிடைக்கும். புரியுதுங்களா? விளங்குச்சா? இமாம் ஃபக்ருத்தீன் ராஸியுடைய தஃப்சீர் இது. வல் பாக்கியாத்து ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக ஸவாபு வ கைருன் அமலா. உங்க ரப்பிடத்துல மாஷா அல்லாஹ் அழியாத, நிரந்தரமான, தாயிமான, முடிவில்லாத மிகப்பெரிய நன்மையான காரியம் எது? உங்க ரப்பிடத்துல உங்களுக்கு சாலிஹான பிள்ளைகளை மாஷா அல்லாஹ் என்ன நீ இங்கே பெற்றெடுக்கிறது. சாலிஹான பிள்ளைய அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிதைனி ஷரீஃபைனுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல எவ்வளவு பெரிய கைரான் கத்தீராவை அல்லாஹ் கொடுப்பான். யோசிச்சு பாருங்க மாஷா அல்லாஹ். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரிஃபத் ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரசூலுல்லாஹ்வுடைய ஆள் பரிசுத்த குடும்பத்துடைய கௌரவத்தை யார் அறிந்து கொள்றார் அவருக்கு என்ன பராஅத்து மினன்னார், அவர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்தில் இருந்து அல்லாஹ் அவரை விடுதலை செய்வான், பராஅத்து செய்வாங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆல முஹம்மதுல முதல் மர்த்தபால உள்ளது யாருங்க? வாலிதைன் ஷரீஃபை. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிதைன் ஷரீஃபை அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாஜ் வ இஸ்ஸ உலத் அலில் அலீம் அப ரசூலுல்லாஹ் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வஃபாத அலைனல் பரக்காத் மின் ஹுமாத் ஹரத்தனாமின். அவர்களை போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல மிகப்பெரிய நன்மைக்கு சொந்தக்காரங்க வேற யாருமே கிடையாது. மாஷா வாலிதைன் ஷரீஃபைனுடைய மர்தபா அல்லாஹ் எப்படி இருக்குது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல வல் பாக்கியாத்து ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக தவாபா வ கைருன் அமலா. இந்த ஆயத்து ஷரீஃப் படி அல்லாஹ் இடத்துல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல அழியாத, முடியாத, நிரந்தரமான, நித்தியமான, தாயிமான, காயிமான கைரன் கதீராவை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிதைன் ஷரீஃபைன் ரசூலுல்லாஹ்வுடைய கிரேட் பேரண்ட்ஸ், ஹோலி பேரண்ட்ஸ், அவர்களை போல என்ன யாரும் கிடையாது. மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா கௌரவத்தை என்ன குர்ஆன் ஷரீஃபுடைய இந்த ஆயத்து ஷரீஃபுடைய நூறானியத்துல அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். நம்முடைய இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் கபீர்ல மாஷா அல்லாஹ் விளக்குறாங்க. மாஷா பாக்கியாத்து ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக ஸவாபா வ கைருன் அமலா. அல்லாஹ் உங்க ரப்பிடத்துல உங்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன அழியாத, முடியாத, கத்மாகாத, நிரந்தரமான, நித்தியமான, தாயிமான, காயிமான கைர் எது? சாலிஹான மக்களை நீங்க பெற்றெடுக்கிறது. மாஷா அல்லாஹ். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிதைன் ஷரீஃபைனுக்கு மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய கைருல் அக்பரா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கைருல் அக்பர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைன் ஷரீஃபைன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போல ரப்பிடத்துல என்ன உயர்ந்த, தாயிமான, காயிமான கைரன் கதீராவுக்கு சொந்தக்காரங்க வேற யாரும் கிடையாது. மாஷா அப்போ ஆல முஹம்மதுடைய மாரிஃபத்துல நாம முதல்ல போ நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபைனுடைய அதீமு ஷான பார்த்தோம். அடுத்தது இந்த ஷவ்வால் மாதம் பிறை 13 சையீது ஷுஹதாய் அஸதுல்லா அம்ம ரசூலுல்லாஹ் ஹம்ஸத் அல்-கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹு தஹரத் ஆமீன். உருஸ் முபாரக் மாஷா அல்லாஹ் சையதுனா ஹம்ஸா நாயகத்துடைய ஷஹாதத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாயகத்துடைய அருமை அம்முல் கரீம் சையதுனா அலி நாயகத்துடைய பெருமைக்குரிய வாப்பா நாயகம் முஹ்சின இஸ்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய தஅவத் ஷரீஃபை, இஸ்லாமிய அழைப்பை நாயகம் அல்லாஹ்வுடைய உத்தரவோடு மொதோ யாரு வீட்டுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மக்கா முக்கர்ரமால சஃபா மர்வா சை செய்யக்கூடிய சஃபா மர்வா இரு மலைகளுக்கு மாபைன்ல நடுவுல மத்தியில அமைந்திருந்த நாயகத்துடைய அருமை அம்முல் கரீம் முஹ்சின இஸ்லாம் அபு துராப் சையதுனா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்து ஷரீஃப்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பையே ஸ்டார்ட் பண்ணாங்க. மாஷா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய பைத்து ஷரீஃப்ல தான் என்ன அல்லாஹ்வுடைய உத்தரவோடு தாவத் ஷரீஃபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்திதா செஞ்சாங்க. மாஷா ஆனா ஜாஹிலீன்கள் என்ன விசாலமான ஷரியத்தை முஹம்மதியாவுடைய இல்மு இல்லாத காரணத்தால குர்ஆன் அஹாதிஸ் நபவியாவுடைய ஃபுனூன்ல மாஷா அல்லாஹ் என்ன
ஃபன்னுடைய ஜமு புளூரல். ஏன்னா குர்ஆன் ஹதீஸுடைய ஃபன்னில் பல பாகங்களுடைய தெளிவான ஃபசாஹத்தும் பலாகத்தும் இல்லாத காரணத்தால எத்தனையோ ஜாஹிலின்கள் என்ன செய்தனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிமானு கேட்கிறான், மூதேவிகள் கேட்கிறவன் என்ன முஸ்லிம்ங்கிறதுக்கு ஒரு தலீலும் இல்லை. செய்தனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம் மட்டுமல்ல, பக்கா முஸ்லிம் பக்கா மூமின்கிறதுக்கு சூரத் தஹர்ல குர்ஆன் ஷரீஃப்ல என்ன தலீல் இருக்குது. மாஷா செய்தனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்தனா அலி நாயகத்துடைய வாப்பா நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை வாப்பா நாயகம் சய்யிதுல் முத்தஹரீன் அபு ரசூலுல்லாஹ் செய்தனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அகுல் கரீம், காபத்துல்லாஹ் ஷரீஃபுடைய முத்தவல்லி, காபாவுடைய முத்தவல்லி, ரசூலுல்லாஹ்வுக்கும் சய்யிதா ஹதீஜா நாயகிக்கும் பரிசுத்தமான நிக்காஹ நடத்தி வச்ச காதி யாரு? சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நம்முடைய ஆரிய தாயான எஜமானி உம்மா ஹதீஜா நாயகிக்கும் ஒளிமயமான தெய்வீக திவ்ய கல்யாணத்தை நிக்காஹ ஷரீஃப நடத்தி வச்ச காதி யாரு? மாஷா அல்லாஹ் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மஹர் கொடுத்ததும் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஹக்கில் தான் கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ் 10 செவ்வொட்டக ரெட் கேமல், 10 ரெட் கேமல், சுருக் ரங் கேமல், மாஷா அல்லாஹ் சிஹப்பு ஒட்டக. ஒரு சிஹப்பு ஒட்டகைக்கு சாதாரண ஒட்டகை 100 ஒட்டகை. ஒரு சிஹப்பு ஒட்டகைக்கு விலை அந்த காலத்துல சாதா ஒட்டகை என்ன 100 கேமல்ஸ். மாஷா அல்லாஹ். அப்போ 10 செவ்வொட்டகை கணக்கு போட்டுக்க, எத்தனை வருது? 1000மா? 1000 ஒட்டகை. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உம்மா ஹதீஜா நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் திருக்கல்யாணத்துல மஹர் எவ்வளவு? 1000 ஒட்டகை. மாஷா அல்லாஹ் 1000 ஒட்டகம் யாரு கொடுத்தா? சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். காரணம் என்ன? மக்காவுல பெருங்கொண்ட கோடீஸ்வரன் சொன்னா சையதா ஹதீஜா நாயகம் ஹஸரத் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் தான். மாஷா அல்லாஹ் பறந்து விரிந்த வியாபாரம், பறந்து விரிந்த வியாபாரம். மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஈமானுக்கு மாஷா அல்லாஹ் என்ன சூரத் தஹர்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஷாஹிதா இருக்கிறான், அல்லாஹ் சாட்சியா இருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நபித்துவம் பகிரங்கப்பட்ட பிறகு, நபித்துவம் பகிரங்கப்பட்ட பிறகு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு ஹதரத்தை நோக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆயத்தை நாஸில் ஆக்குறான். வலா துத்தி' மின்ஹும் ஆதிமன் அவ் கஃபூரா, வலா துத்தி' மின்ஹும் ஆதிமன் அவ் கஃபூரா. ஓ ஹபீபுல் ஆலமே, காஃபிரீன்களோடு தாங்கள் சுஹபத் வைக்கவானா, தாங்களே அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலாக ஈமான் கொள்ளாதவர்களோடு, அல்லாஹ் மட்டும்தான் மஅபூத் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், தாங்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர்ங்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுல என்ன உண்மையான விசுவாசம் ட்ரூத் ஃபைத் இல்லாத நபர்களோடு தாங்கள் சஹவாசம் கொள்ள வேண்டாம், சோபத்து வைக்க வேண்டாம். வலா துத்தி' மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா. அல்லாஹ் ஆயத்தை நாஸில் ஆக்குறான். மாஷா அல்லாஹ். இந்த ஆயத்து நாஸிலான பிறகும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்திகால் விசால் முபாரக் ஆகிற வரையிலையும், சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்திகால் ஆகிற வரையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோட என்ன எந்த விதமான ஒரு பிரிவையும், எந்த விதமான ஒரு விலகலையும் நாயகம் காட்டல. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காஃபிர்களோட உறவு வைக்க வேணாங்கிறான். சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காஃபிராக இருந்தால்
கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களோட உறவு வைக்க மாட்டாங்க, அவங்களோட நாயகம் உறவு வைக்க மாட்டாங்க. ஆயத்து நாசிலான பிறகும் செய்தனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உறவுல எந்த விதமான ஒரு விலகலையும் காட்டாம உறவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு மாஷா அல்லாஹ். அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் மூத்தால வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்திற்குரிய அருமை சின்ன அப்பாவாக ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்து ஷரீஃப் மூலமா அல்லாஹ் ஷாஹித் ஆகுறான் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானுக்கு மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி ஆகுறாங்க சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானுக்கு மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வும் ரசூலும் சாட்சியா இருக்கிறாங்க சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஈமானுக்கு மாஷா அல்லாஹ். குர்ஆன்ல தலீல் இருக்குது. அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முஸ்லிமான்னு கேட்கிறவன் எவனோ முஸ்லிம்ங்கிறதுக்கு நான் குர்ஆன்ல ஒரு தலீலும் கிடையாது மாஷா அல்லாஹ். ஒரு ஆளு எத்தனை தரம் ஷஹாதத்து சொன்னாலும் என்னங்க, சும்மா வாயால சொல்றதை வச்சு ஒன்னும் என்ன செய்ய மாட்டான், அவனை பெர்ஃபெக்டான முஸ்லீமா போயிட்டான்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லல. ஃபதாவா ரஸ்வியால மாஷா அல்லாஹ் அல்லாமா அஹமது அல்லாஹ் கான் சாப் ஃபாசில் பரேலவி நவரல்லாஹ் மர்கது மாஷா அல்லாஹ் என்ன எழுதுறாப்ல. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஃபுகஹாவுல மாஷா அல்லாஹ் ஹிந்துஸ்தான்ல மஷ்ஹூரான ஃபாசில் பரேலவி அஹமது அல்லாஹ் கான் சாப் கிப்லா மாஷா அல்லாஹ் ஃபதாவா ரஸ்வியால ஒரு ஆளு வாயால அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன நாவு கொண்டு மட்டும் சொல்லிட்டாரு, நான் கல்பால விசுவாசம் கொண்டு அப்படின்னு என்ன அவர் சும்மா அறியாம விளங்காம அவர் சொல்றது கொண்டு ஒன்னும் ஈமான் இஸ்லாம் ஒன்னும் சுபூத்தாவாதுங்கிறாங்க மாஷா அல்லாஹ். யார் ஃபதாவா ரஸ்வியால. ஆனால் அம்மா ரசூலுல்லாஹ் முஹ்ஸின் இஸ்லாம் அபூ துராப் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாது அலைனா பரகாத் மின்ஹு தாரதனாமி நாயகம் அவர்களுடைய ஈமானுக்கு மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாட்சி ஆகிறான். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஹிதா இருக்கிறான். ரப்புல் ஆலமீன் சாட்சியாகி ஆயத்து நாஸில் ஆக்குறான். ரஹ்மத்துல் ஆலமீன் சாட்சியாகி என்ன செய்யறாங்க, சுஹபத்தை மாஷா அல்லாஹ் கவியாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஃபிராக் செய்யல மாஷா அல்லாஹ். சுஹபத்தை உடைக்கல, உறவை உடைக்கல, உறவை முறிக்கல. அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்தோட வலா துத்தி மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா ஒரு ஆயத்தல்ல எத்தனையோ தலாலத் இருக்குது மாஷா அல்லாஹ். அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உரூஸ் முபாரக் மஜ்லிஸ்ல நாம இன்னைக்கு ஷிஃபா ஷரீஃப்ல இருந்து என்ன ஹதீஸ் எடுத்ததுனால மஅரிஃபத்து ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராஅத்து மினன் நார், இதான் இன்னைக்கு நம்ம நசீஹ் ஷரீஃபுடைய பாடம் மாஷா அல்லாஹ். அஷ்ஷிஃபா பி தாரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா கிதாபுல இருந்து மாஷா அல்லாஹ் இமாம் காது இயாத் யாரு, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஜலீதுல் கத்ர் இமாம் மாஷா அல்லாஹ். நம்ம ஷாஃபி மத்ஹபுடைய தர்ஜீஹுடைய இமாமான இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப இக்ராம் செய்யக்கூடிய இமாம் அல்லாமா காது இயாத். இமாம் நவவியுடைய முஸ்லிம் ஷரீஃபுடைய ஷரஹ் முஸ்லிம் என்ன அதிகமான அக்வாலாத்து காதியால் அவங்களுடைய அதிகமான சொல்ல கோட் பண்ணுவாப்புல நவவி இமாம் இதுல ஷரஹ் முஸ்லிம்ல மாஷா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் முஷர்ரஃப் கரம் மஜ்ஜத வஅலம் அஹ்லு பைத் அத்ஹார் மாரிஃபத்துல மாஷா அல்லாஹ். முதல்ல வாலிதைன் ஷரீஃப் அல்ம ஷரீஃப் பார்த்தோம். அடுத்தது முஹ்ஸின் இஸ்லாம் சையதுனா அபூ துராப் அம்மா ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ். என்ன அவங்களோட உருஸ் முபாரக் ஷவ்வால் மாசம் புற 13 சையதா கதீஜா நாயகி சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு அசீமு ஷான் ஹஸ்தியும் எஜமானியம்மா கதீஜா நாயகி ரமதான் போற 10ல மாஷா அல்லாஹ் விசால் முபாரக் ஆனாங்க. சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் ஷவ்வால் போற 13ல மாஷா அல்லாஹ் விசால் முபாரக் ஆனாங்க. அந்த வருஷத்தை ஆமுல் ஹுஸ்ன் அறிவிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவலை ஆண்டு, வருத்தமான ஆண்டு, சந்தோஷம் இல்லாத ஆண்டுன்னு ஒரு வருஷம் துக்கம் அனுசரிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா. ஆமுல் ஹுஸ்ன் மாஷா. இந்த ஆமுல் ஹுஸ்ன்ல நாயகத்துடைய அவுலாது தையீபீன் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. குறிப்பா சையதத்துல் ஆலமீன் கபித ரசூலுல்லாஹ் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை சையதா கதீஜா நாயகி விசால் முபாரக் ஆகும்போது
அப்ப நாயகத்துடைய கராபத்து ஷரீஃபெல்லாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நிக்காஹ் ஷரீஃப் செய்ய சொல்லி எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷம் வரையிலேயே நிக்காஹ் செய்யல. மாஷா அல்லாஹ். ஒரு வருஷம் கழிஞ்ச பிறகுதான் ஹஸரத்னா உம்முல் முஃமினீன் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். சௌதா நாயகி பிறகுதான் ஆயிஷா நாயகி நிக்காஹ் செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். ஏன்னா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல முஹம்மதுல என்ன முதல்ல வாலிதைன் ஷரீஃபைன் அலைஹிஸ்ஸலாம், அடுத்த அம்மா ரசூலுல்லாஹ் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். அதே போல இன்னைக்கு உரூஸ் ஷரீஃபுடைய நாயகர் அம்மா ரசூலுல்லாஹி சையதுனா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஃபஃபாது அலைனல் பரகாத் மின் உதஹரத் தாரன் ஆமீன். மாஷா அல்லாஹ். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஹம்ஸா நாயகத்துக்கும் ரொம்ப பெரிய க்ளோஸ்னஸ் உண்டு. நான் பலதரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிற முரீதன்களுக்கு நாயகத்துடைய வாலிதைன ஷரீஃபைனுக்கு நிக்காஹ் நடந்துச்சு. சையதுனா அப்துல்லா நாயகத்துக்கும் சையதா ஆமினா நாயக்கு நிக்காஹ் நடந்துச்சு. அதே நாள் அதே மஜ்லிஸ்ல நாயகத்துடைய ஜத்துல் கரீம் சையதுனா அப்துல்லா நாயகத்துடைய வாப்பா நாயகம் சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகம் அவங்களும் ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அதாவது மகனுக்கும் கல்யாணம், வாப்பாக்கும் கல்யாணம். புரிஞ்சா? சையதுனா அப்துல்லா நாயகத்துக்கும் கல்யாணம், சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகத்துக்கும் கல்யாணம். மாஷா அல்லாஹ். சரி, அப்துல் முத்தலிப் நாயகத்துக்கு அந்த திரு கல்யாணத்துல தான் ஹம்சா நாயகம் பிறக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன ஹம்சா நாயகம் கராபத்து முறையில் அம்மா இருந்தாலும், அதாவது வாப்பாவுடைய ஸ்மால் பிரதர் இளைய சகோதரராக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பால் கூடி உறவு இருக்குது. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 தாய்மார்கள்ட்ட பால் குடிச்சாங்க நாயகம். 9 உம்மாமார்கள். நமக்கு ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு பிரபலமா தெரியும், மற்ற பேர் பெரும்பாலும் தெரியாது. புரிஞ்சா? இன்ஷா அல்லாஹ் அது குறித்து விசாலமா ஒரு நாளைக்கு 9 உம்மாமார்கள ஃபதாயிலை பத்தி இன்ஷா அல்லாஹ் பயான் செய்வோம். சையதா ஹதீஜா நாயகத்துடைய மாதிரி நாயகத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் செய்தாராம். மாஷா அல்லாஹ். அந்த 9 உம்மாமார்கள தூபான்னு சொல்லி ஒரு தாய், தூபா அவங்க பேர். தூபான்னு சொன்ன அரபில சோபன காற்று. அதாவது சோபன காற்றுக்கு பேர் என்ன? சோபன காற்றுன்னு தமிழ்ல சொன்னா அதுக்கு என்னன்னா சந்தோஷமாக ஆனந்த காற்று, ஆனந்த காற்று. புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிர ஜமான்ல உள்ள மூமின்களுடைய ஈமானுக்கு நாயகம் என்ன? அதாவது மர்ஹபன் சொல்லும்போது என்ன? தூபாலில் குரபான். மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹதல் கரீமால் மர்ஹபன் சொல்லுவாங்க. ஜாமி சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் வருது. மாஷா அல்லாஹ். அப்போ தூபான்னு சொன்னா ஆனந்த காற்று. அந்த உம்மா பேரு ஆனந்த காற்று. பேரே அழகான பேர். யாருக்கு அவங்க பால் கொடுக்குறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பால் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். ஒன்று ஹபீபுல்லா, இன்னொன்று அசதுல்லா. அவங்கள்ட்ட பால் குடிச்சது. மாஷா அல்லாஹ். என்ன ஹபீபுல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அசதுல்லா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். 2 பேரும் பால் குடிச்சாங்க தூபாங்கிற உம்மாட்ட. மாஷா அல்லாஹ். அப்ப நாயகத்துக்கு பால் குடி சகோதரரும். மாஷா அல்லாஹ். யாரு? சையதுனா ஹம்ஸா நாயகம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தான் இது கேள்விப்பட்ட விஷயம். தாயிஃப்ல உள்ள ஜனங்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் செய்ய போகும்போது நாயகத்தை எந்த அளவுக்கு வருத்தப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்கன்னு என்ன நம்ம இப்போ சொல்லணும்னா நம்முடைய கல்பெல்லாம் உடஞ்சு போயிடும். புரிஞ்சா? அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தும் போது மலக்குல் ஜிபால், மலக்குல் ஜிபால் மலைகளுக்கெல்லாம் அல்லாஹ் யார கண்ட்ரோலரா ஆக்கியிருக்கிறானோ, எல்லா மவுண்டன்ஸ் யாருடைய அண்டர்ல இருக்குதோ அந்த மலைகளுடைய கண்ட்ரோலர் மலக்குல் ஜிபால் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாப்புல, நாயகமே தாங்கள் ஒரு இஷாரா செஞ்சா போதும், இந்த தாயிஃப் மக்களை பூரா என்ன அப்படி நசுக்கி போடுறேன்னு சொல்லு. எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ மலக்கை யார்கிட்ட வந்து என்ன கேட்கிறேன்? நான் யாரு தெரியுமா? மண்ணான ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. மண்ணான நான் யாரு தெரியுமா? ஆனா ரஹ்மத்து மிஹ்தாத், நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக, என்னுடைய வஜூது ரஹ்மத். மாஷா அல்லாஹ். நான் யாரையும் வேதனை செய்ய மாட்டேன். மாஷா. ஆனா ரஹ்மத்து மிஹ்தாத், நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருக்கிற. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தா இருக்கிற. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் தான் ஹிதாயத். மாஷா அல்லாஹ். ஆனா ரஹ்மத்து மிஹ்தாத், மிஹ்தாத்னா மாஷா அல்லாஹ் என்னங்க நாயகம் ஹிதாயத்து கொடுக்குறவங்க அவங்க தான், ஹிதாயத்தும் அவங்க தான். மாஷா அல்லாஹ். மிஹ்தாத் கஸ்ரா வச்சு. மாஷா அல்லாஹ். ஆனா ரஹ்மத்து மிஹ்தாத். மாஷா அல்லாஹ். அப்போ இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாப் ஷரீஃப் சொல்லி மலக்குல் ஜிபால் அனுப்பி விட்டாங்க. மாஷா அல்லாஹ். சையதுனா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஸாத் ஷரீஃப் மேல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த ஆழமான அன்பும் அளவு கடந்த பிரியமும் பாசமும்
செய்தனா ஹம்சா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஷஹீதான உடனே மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால அதுக்கு முன்னும் பின்னும் எப்பொழுதும் வராத ஒரு வார்த்தை வந்துச்சு மாஷா அல்லாஹ். அதுக்கு முன்ன எப்போது ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னதில்லை, அந்த சம்பவத்துக்கு பின்னாடி எப்போது அப்படி சொன்னதில்லை. என்ன வார்த்தை? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையது ஷுஹதா ஹம்சா அலைஹிஸ்ஸலாம் ஷஹாதத்து முகத்தஸ் நிகழ்ந்தவுடன் நாயகம் கர்ஜனை செஞ்சாங்க, ஏலான் பகிரங்கமா ஷவுட்டிங் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹம்சாவுடைய காத்திரங்கள் அந்த கூட்டத்தில் என்ன 70 பேரை ஹம்சாவுக்கு பாரமாக நான் கொல்லாமல் விட மாட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70 பேரை ஹம்சாவுக்கு பகரமாக 70 பேரை நான் கொல்லாம விட மாட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா மலக்குல் ஜிபால் வந்து கேட்கும் போது மாஷா அல்லாஹ் ஆனா ரஹ்மத்துல் மிஹதாத்னு சொன்ன நாயகம் அது தன்னுடைய ஜாத்து ஷரீஃப் விஷயம், இது ஹம்சத்துல் கர்ராருடைய ஜாத்து ஷரீஃப். மாஷா அல்லாஹ் சையதுனா ஹம்சா அலைஹிஸ்ஸலாம் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள என்ன அந்த மஹப்பத் எந்த அளவுக்கு வெரி 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 டீப் ஆனதுங்கிறத மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த திருவாக்கு நமக்கு என்ன புரிய வைக்குது, நமக்கு மாஷா அல்லாஹ் இது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொடுக்குது. மாஷா நாயகம் திருவிழா வர்றாங்க, ஹம்சாவுக்கு பகரமாக நான் 70 பேரை கொல்லாம விட மாட்டேன்டாங்க. மாஷா உடனே சஹாபத் எல்லாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் தங்களுடைய சுன்னத்து ஷரீஃப் தங்களோட ஒளிமயமான அந்த வழியை பின்பற்றி நாங்களும் ஒவ்வொரு நபரும் 70 பேரை கொள்ளுவோம் அந்த கூட்டத்தில். அப்பதான் ஆயத்து நாஸில் ஆனது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். ஓ ஹபீபுல் ஆலமீன், தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலா மட்டும் இல்லை, ஆலத்துக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முத்லகா இருக்குது. மாஷா அல்லாஹ், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன்ங்கற ஆயத்து ஷரீஃப் அந்த நேரத்தில் தான் நாஸில் ஆனது. அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு செய்தனா ஹம்சா அலைஹிஸ்ஸலாம் மீது என்ன அதிகமான அன்பு. இஸ்லாமிக் கேலண்டர் எப்போ உருவானுச்சுங்க? செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருல் குரூன்ல இஸ்லாமிக் கேலண்டர் உருவாகல. அது மாதிரி கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் உருவாகல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு খিলাফத்துல தான் இஸ்லாமிய ஆண்டு நம்ம என்ன ஒன்று ஒரு கேலண்டர் உருவாக்கணும். அது எப்படி உருவாக்குறது? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லா சஹாபத்தையும் கூப்பிட்டு மாஷா அல்லாஹ் சம்பந்தமா தஃபக்குர் பண்ணாங்க, டிஸ்கஷன் பண்ணாங்க. அப்போ சில சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமை கணக்கு பண்ணி ரபியுல் அவ்வல் பூரா 12 ஒன்னாக்கி மாஷா அல்லாஹ் கேலண்டர் உருவாக்குறாங்க. சில பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்து கணக்கு பண்ணலாம்டாங்க. சில பேர் மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃப் போயிட்டு வந்தது கணக்கு பண்ணலாம்டாங்க. சில பேர் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசால் முபாரக்கானது கணக்கு பண்ணலாம்னா இப்படி எதை கணக்கு பண்றதுன்னு பல தஃபக்குராத் நடக்கும்போது பாப மதீனத்துல் இல்ம் வசிய ரசூலுல்லாஹி நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனா பரக்காத் மின்ஹு தஹரத் தானாமி. இதுமா சையதுனா அலி நாயகம் மாஷா அல்லாஹ் சொன்னாங்க, சையதுனா ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வருஷமும் முஹர்ரம் மாசம் மூன் ஃபர்ஸ்ட் வந்துட்டா முஹர்ரம் பிற கண்டுட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபத்தையும் கூட கூட்டிக்கிட்டு உஹது ஷரீஃப்ல வந்து சையது ஷுஹதாய் அமீரு தைபா ஹம்சத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ரௌலத்துல் கரீமை ஹதரத் ஷரீஃபை ஜியாரத் செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ் எதுக்கு சொன்னா வருஷத்துடைய தொடக்கங்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளை காட்டுவாங்க. ஆகையால முஹர்ரம் மாதத்தை தான் முதலாவது மாதமாக என்ன செய்யணும், கணக்கிட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய முபாரக்கான ஐடியா. மாஷா அல்லாஹ் அலி நாயகத்துடைய ஆலோசனை. அதைத்தான் கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சிலபுல அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஹசன் அபு துராப் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஃபைசலா தான் என்ன முடியும். மாஷா அல்லாஹ் ஹஸரத் அலியுடைய உத்தரவுப்படி முஹர்ரம் மாசத்தை கேலண்டர் முதல் மாசமா கணக்கு பண்ணுன்னு சொல்லி என்ன கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆர்டர் போட்டாங்க. மாஷா அல்லாஹ் அப்போ இஸ்லாமிக் கேலண்டர் எதை வச்சு உருவாகுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன சையதுனா ஹம்சா நாயகத்துடைய ஜியாரத் ஷரீஃபுக்கு எல்லா முஹர்ரம் மாசம் தொடக்கத்திலையும் நாயக ஜியாரத் ஷரீஃப் போவாங்க. மாஷா அல்லாஹ் அது மட்டுமல்ல, வீக்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வாரத்துல ஒரு நாள் கட்டாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஹம்சா நாயகத்தை ஜியாரத் செய்வாங்க.
அது பல ரிவாயத்தில் வருது. புதன்கிழமை அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஹம்ஸா நாயகத்தை மாஷாஅல்லா என்ன ஜியாரத் செய்றாங்க மாஷாஅல்லா. கண்மணி நாயகத்துடைய கபதுல் கரீமான சையதத்துல் ஆலமீன் பிதுஆத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைஹா பரக்காத்து மினா தஹரத் ஆமீன் நாயகி மாஷாஅல்லா. எல்லா வெள்ளிக்கிழமையும் சையதா ஃபாத்திமா நாயகினா கம்பல்சரி ஓது ஷரீஃபுக்கு வந்து அசதுல்லா அம்மா ரசூலுல்லா சையதுனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை எல்லா வெள்ளிக்கிழமையும் சையதா ஃபாத்திமா நாயகி ஜியாரத் செய்வாங்க. புகாரி ஷரீஃபுடைய ஆலம் மஷ்ஹூரான ஷரஹ் மாஷாஅல்லா உம்தத்துல் காரி ஃபி ஷரஹில் புகாரில அல்லாமா இமாம் பத்ருத்தீன் ஐனி ரஹ்மஹுல்லாஹ் ரஹ்மத்தன் வாசிஆ இந்த விஷயத்தை மாஷாஅல்லா பதிவு செய்றாங்க மாஷாஅல்லா. எல்லா ஃப்ரைடே மாஷாஅல்லா கம்பல்சரி சையதத்துல் ஆலமீன் சையதத்துல் ஜன்னா சையதா ஃபாத்திமா நாயகி மாஷாஅல்லா என்ன மஹ்ஷர் மைதானத்துல சையதா ஃபாத்திமா நாயகி வரும்போது அல்லாஹ் ஏலான் செய்வான். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அன்சாரி சஹாபாக்கள்ல மகா விசேஷமான சஹாபியான ஹஜ்ரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஹதீஸுடைய ராவி மாஷாஅல்லா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சையதா ஃபாத்திமா நாயகி மஹ்ஷர் மைதான்ல வரும்போது அல்லாஹ் ஏலான் பண்ணுவான், யா அஹ்ல மஹ்ஷர், ஓ மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கிற இபாதுகளே, நக்கிசு ரூஸக்கும் வ குது அப்சாரக்கும், எல்லா தலையை கீழே குடி மாஷாஅல்லா, எல்லாம் கண்ணை மூடு, எல்லாரும் தலையை கீழே குடி. யார் இருப்பா? அம்பியாக்கள், முர்சலீன்கள். இஜாசத் யாருடைய இது மாஷாஅல்லா? இலாஹுல் ஆலமீனுடைய இஜாசத் மாஷாஅல்லா. நக்கிசு ரூஸக்கும் வ குது அப்சாரக்கும். காரணம் என்ன? பிதுஆத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் மாஷாஅல்லா என்ன அவங்கள கபர் அத்ஹர்ல இருந்து ஹுரூஜ் ஆயி மாஷாஅல்லா ஜன்னத்துக்குள்ள தாখিল ஆகுறாங்க சையதா மாஷாஅல்லா. 70,000 ஹூர்லீன்கள் மாஷாஅல்லா என்ன கிரீன் கலர்லயும் ஒயிட் கலர்லயும் ரெட் கலர்லயும் ஹிஜாபுகள் ஸ்கிரீன் புடிச்சு மாஷாஅல்லா சையதா ஃபாத்திமா நாயகி மகா கௌரவத்தோடு விசேஷமான முறையில ஜன்னத்துக்கு அழைச்சிட்டு போவாங்களா மாஷாஅல்லா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்றாங்க மாஷாஅல்லா. ஹஜ்ரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். இததாங்க நாயகம் திருவிழா மாறாங்க மாரிஃபத் ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராஅத்து மினன் நார். நீ ஒண்ணு என்ன மண்டையை போட்டு உடைச்சிருக்க தேவையில்லை. எல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் எல்லாம் தெளிவா கொடுத்துட்டாங்க மாஷாஅல்லா. ரசூலுல்லாஹ் சொன்னது அல்ஹம்துலில்லாஹ் நாம என்ன மாரிஃபா செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா மாஷாஅல்லா. அதுபோல் பராஅத்து மினன் நார் மாஷாஅல்லா. இவ்வளவு பெரிய கௌரவத்தை ரப்புல் ஆலமீன் கியாமத்துல கொடுக்கிற சையதா ஃபாத்திமா நாயகி எவ்ரி ஃப்ரைடே மாஷாஅல்லா சையதுனா அமீரு தைபா மதீனா ஷரீஃபுடைய கவர்னர் யாரு? ஹம்ஸா நாயகம் மதீனத்து முனவராவுடைய கவர்னர், தாருல் ஈமானுடைய கவர்னர் மாஷாஅல்லா. என்ன தாருல் ஈமானுடைய கவர்னர் அல் மதீனத்து குப்பத்துல் இஸ்லாம் தாருல் ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன திருவாயால சொல்லி தராங்க மதீனா எப்படிப்பட்டது? குப்பத்துல் இஸ்லாம், இஸ்லாமுடைய குப்பத் அது மாஷாஅல்லா. குப்பத்த ஹதரா மாஷாஅல்லா என்ன இஸ்லாமுடைய குப்பத் மாஷாஅல்லா. குப்பத்த ஹதரா ஷரீஃப் மேல அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மஹப்பத்தும் இக்ராமும் தாலீமும் ஷௌக்கும் தௌக்கும் உண்டாகிறது மாஷாஅல்லா. இஸ்லாமில் ஈமான் நமக்கு உள்ள அந்த ஸ்ட்ரென்த் அந்த கவியான தன்மையை காட்டக்கூடியது மாஷாஅல்லா. குப்பத்த ஹதரால உள்ள ஹுர்மத். அதனால தான் என்ன குத்துப மடவூர் சிஎம் வலியுல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷாஅல்லா என்ன குப்பத்த ஹதரா ஷரீஃபுடைய கலர்ல இருந்த முஸல்லாக்கு மேல ஃப்ளாஸ்க் வச்சதுக்காக வெறுப்பாய் என்ன ஸ்டேஜ்ல இறங்குனது அதுக்கு தான் மாஷாஅல்லா. அது மட்டுமல்ல முஸல்லா மடக்கி முத்தி கொடுத்தாப்ல மாஷாஅல்லா. கிரீன் கலருக்கு அவ்வளவு பெரிய காரணம் என்ன? சிஎம் உடைய ஷான்லயே சிஎம் குத்துபுல் ஆலம் முதப்பிருல் ஆலம் அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஃபானி ஃபிர் ரசூல் மாஷாஅல்லா. முதப்பிருல் ஆலத்துக்கு மேல அன்னைக்கே சொன்னேன் ஒரு நசீஸரோட ஜவாத்தையோ சஹீட்டையோ சொன்ன மாஷாஅல்லா. என்ன முதப்பிருல் ஆலங்கிறது என்ன? மலக்கரன்னா தத்பீராத்து செய்வாங்க. அது பெரிய சில பேர் பைத்தியக்காரன் என்ன விலாயத்து சப்ஜெக்ட் தெரியாதவன் முதப்பிருல் ஆலம் முதப்பிருல் ஆலம் கடை முட்டாள். முதப்பிருல் ஆலங்கிறது மலக்கு தத்பீர் செய்வார் மாஷாஅல்லா. அது பெரிய விஷயம் அல்ல. முதப்பிருல் ஆலங்கிறது இவனுக்கு விலாயத்து சுகுரா என்ன குப்ரா ஒரு மண்ண கட்டி தெரியாது மாஷாஅல்லா. அதை விட்டா கராமத்து 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 மாஷா.
கராமத்து வேணாம், கமாலாத்து வேணும் மாஷா. கமாலாத்து தான் அஃபதல் மாஷா அல்லா, கராமத்து அல்ல. விளங்குச்சா? நம்முடைய எதுமா வாப்பா நான் சொல்லுவாங்க மாஷா அல்லா, கமாலத்தை பேசு, கராமத்து ஹக்கு மாஷா அல்லா, வலாகின் கீழ் கராமத் பாதல் மௌத்தின் ஃபாஸில் இஅ்திகாத். அதனால என்ன, கராமத்தையே பேசிட்டு இருக்கிறது இல்ல, கமாலத்தை பேசு மாஷா அல்லா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லு பைத் அத்தாரான பிதாத் முஹம்மது ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய ஹதரத்துல் கரீமுக்கு எல்லா ஃப்ரைடேயும் மாஷா அல்லாஹ் ஜியாரத்துக்கு வருவாங்க. சையதா ஜியாரத்துக்கு வந்து அங்க சில நேரம் தொழுவாங்க, ஸலாத் எடுப்பாங்க, அப்புறம் கரைவாங்க, அழுவாங்க மாஷா, அழுது ஜியாரத் செய்வாங்க. ஒரு சமயம் சையதுனா ஹம்ஸா நாயகர் கபூர் ஷரீஃப்ல ஒரு சிதைவு டேமேஜ் ஏற்பட்டுச்சு. அந்த டேமேஜ சையதா ஃபாத்திமா நாயி முபாரக்கான பரிசுத்தமான ஒளிமயமான திருக்கரத்தால சையதா ஃபாத்திமா நாயி சையதுனா ஹம்ஸா நாயகர் கபூர் ஷரீஃப் என்ன கட்டுனாங்க, கபூர் ஷரீஃபை என்ன சரிப்படுத்தி கட்டுனாங்க மாஷா. நாயகத்துடைய கபூதுல் கரீம் ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்கு சையதா ஃபாத்திமா நாயி வந்தாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நின்று மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாயுடைய திருக்கரத்தை ரசூலுல்லாஹ் முத்துவாங்க மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்துவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டு மாஷா அல்லாஹ் என்ன ஃபாத்திமா நாயுடைய ஜபஹத்துல் கரீமை எது முகத்தஸையே நாயகம் ஃபமுல் அஸீமால தக்பீர் செய்வாங்க மாஷா அல்லாஹ். அந்த திருக்கரத்தை கொண்டு சையதா ஃபாத்திமா நாயி சையதுனா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன கபூர் ஷரீஃப் கட்டினாங்க மாஷா அல்லாஹ். அப்போ இந்த அளவுக்கு மகா உன்னதமான மகா கௌரவமிக்க அந்தஸ்துல ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஹதரத்தைனி ஷரீஃபைன்ல ஜொலித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அமீருத் தைபா சையது ஷுஹதாய் அஸதுல்லாஹ் அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வஃபாது அலைனல் பரக்காத் மின்ஹு தஹரல் ஆமீன். நாயகம் அவர்களின் முபாரக்கான உருவு ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் துல் ஜலால் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் பிழைகளையும் குற்றங்களையும் குறைகளையும் ரப்புல் ஆலமீன் அஃபூ செய்து நமக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய ரிதாவையும் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி ரிதாவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் பரக்கத் ஷரீஃபை கொண்டும் அம்மா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் பரக்கத் ஷரீஃபை கொண்டும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் தௌஃபீக் செய்வானா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபிலும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃபிலும் கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் கொடுத்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் பராஅத்து மினன் நாரை அல்லாஹ் கொடுத்து மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரிதாவை பரிபூரணமாக ஹாசிலாக்கி கொண்ட ஜாரியாக்கி கொண்ட முகர்ரபீன்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் நூரைனி ஷரீஃபைனி தய்யிபைனி தாஹிரைனி நய்யரைனி நஸீரைனி கரீமைனி அதீமைனான நம்முடைய சங்கையான ஆப்பானாயம் கண்ணுமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹுமா தாரத் ஆமீன். பரக்கத் ஷரீஃபை கொண்டு மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் حسبنا الله سيعطينا الله من فضله ورسوله لخمسة نتفي بها حر الله الحاطم مع المصطفى المرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.